வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ விநாயகர் பெருமான் கோயிலுக்கோ போய் பசுநெய்யில் தீபம் போடணும். யார்? உங்கள் நட்சத்திரம் பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதியா, உங்கள் ராசி மகரம் அல்லது கும்பமா, பிறந்த கிழமை சனிக்கிழமையா, பிறந்த தேதி 8 அல்லது 17 அல்லது 26 அல்லது மேற்கு பார்த்த வாசலுள்ள நிலம் அல்லது வீடு அது சம்மந்தப்பட்டிருக்கீங்களா, குடியிருக்கீங்களா, விற்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்கள் பேரில் இருக்கா? நீங்கள் எல்லோரும் இந்த விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாட்டை செய்யணும். இப்போ சனி பகவான் 3 ராசிகளில் தான் உதவி செய்கிறார். அந்த 3 ராசிகள் எவை? மிதுனம், கன்னி, மகரம். மீதமுள்ள 9 ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரை பசுநெய்யினால் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. நெய், பருப்பு, எள் கலந்த சாதத்தை காக்காய்க்கு வையுங்க. கருப்பு நிற ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். சனி தோஷம் விலகும். சனிக்கிழமைங்கிறது ராகு பகவானுக்கு உரியது. அதனால உங்கள் நட்சத்திரம் திருவாதிரை அல்லது சுவாதி அல்லது சதயமா அல்லது பிறந்த தேதி 4 அல்லது 13 அல்லது 22 அல்லது 31 கட்டாயம் அம்மன் கோயிலில் தீபம் போடுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். சரி, இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. இன்னைக்கு விசேஷம் என்ன? அமாவாசை. அப்போ பிற்பகல் 12லிருந்து 3 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் பசுநெய்யினால் தீபம் போடணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். புது துணினா சேலை, ரவிக்கை அல்லது வேஷ்டி துண்டு தரணும். உங்கள் முன்னோர்களை பற்றி இளைய தலைமுறைக்கு நல்ல பல தகவல்களை சொல்லணும். அபிராமி அந்தாதி படிக்கணும். ஓம் பித்ரு தேவதைகளை போற்றி, ஓம் தர்ம தேவதையே போற்றி, ஓம் யமதர்மனே போற்றி, ஓம் சூரியனே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்படி வழிபாடு செஞ்சால் நல்ல மாற்றம் இருந்தே தீரும் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். குலதெய்வ கோயிலுக்கு உங்களுக்காக உங்கள் நண்பர் கூட போகலாம். ஆனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்காக கட்டாயம் போகணும், மறந்துடாதீங்க. மேஷராசிக்கார நேயர்களே, உங்கள் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்க. அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. அளவாக சாப்பிட்றது நல்லது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி, இந்த மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. வண்டி ஓட்டுறது கவனமாக ஓட்டுங்க, நிதானமாக இருக்கணும். உடல் நலத்தில் அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசாக வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு பதட்டம் இருக்குது, குழப்பம் இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, நினைவாற்றல் எல்லாம் இருக்குது. நல்ல நாளாக இருக்கும். கலக்கறீங்க, சந்தோஷம் அதிகமாக இருக்குது. பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். அனுகூலமான எண் 2, 5, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை, தேவையற்ற வம்பு, பேச்சினாலே சிக்கல், உள்பயம், குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் இருக்குது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிகிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் சனைச்சரணை போற்றி, சனைச்சரணை போற்றி, இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 1, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்மராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீங்க. சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, தைரியம் இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 7, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். தூரத்தில் இனிய செய்தி உண்டு. எதிரிகளும் உதவி செய்வார்கள். பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 9, அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம்
அசைவ உணவு கூடாது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இது இருக்கிறது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு இருக்கு, வேகம் இருக்கு. முட்டி மோதி ஜெயிக்கிறீங்க. எதிரிகளும் உதவி செய்வாங்க. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க, கலகறீங்க. அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, வழக்கமான முன்கோபம் இல்லை, புத்தி சாந்தமா இருக்கு, மனசு திடமா இருக்கு, கலகறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான முன்னேற்றம், ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம் அதிகமாகும், சிரமங்கள் இல்லை, எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக இருக்கும். அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. கும்பராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பா இல்லை, மனசு சஞ்சலமா இருக்கு, தடுமாற்றமா இருக்கு, குழப்பமா இருக்கு. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ ஆஞ்சநேயரை நினைச்சுக்கோங்க. ஓம் அஞ்சனா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஓம் அஞ்சனா தேவியே போற்றி. ஆஞ்சநேயருடைய அம்மாவினோட பேர் இது. எனவே கவனமா இருங்க, நிதானம். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது என்ன செய்யறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் உங்களுக்கு 7. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று அமாவாசை. அமாவாசையில் என்ன பண்ணணும்? நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. பகல் 12லிருந்து பிற்பகல் 2:30 மணிக்குள்ள குலதெய்வ கோயிலில் பசுனையினால் தீபம் போடணும். ஓம் பித்ரு தேவதைகளே போற்றி, ஓம் தர்ம தேவதைகளே போற்றி, ஓம் சூரியனே போற்றி, ஓம் யமதர்மனே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லணும். உங்கள் அம்மா வழி, அப்பா வழி, முன்னோர்கள், அமரராகிவிட்ட முன்னோர்களை பற்றி நினைக்கணும். அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவிகளை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி வாங்கி தரணும். ஒவ்வொரு ஏழைக்கும் 2 வாழைக்காய், ஒரு 1/2 கிலோ பச்சரிசியாவது குறைஞ்சபட்சம் வேஷ்டி துண்டு அல்லது சேலை ரவிக்கு அல்லது அதுக்கு இணையான பணம் கொடுத்துடணும். இப்படி செய்தால் பித்ருக்களினுடைய சாபம் விலகும், முன்னோர்களுடைய சாபம் விலகும், நமக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அமாவாசைக்கான வழிபாடு. அமாவாசை அன்னைக்கு ராத்திரியில் அபிராமி அந்தாதி படித்து பார்க்கணும். வீட்டில் பசுனை தீபம் ஏற்றி பூஜை ரூமில் உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்க வேண்டும். அப்படிங்கிறத மறக்க வேணும். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.